ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேசு சமையல் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ளே நல்ல சாஃப்டாக புசு புசுன்னு உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி கிரைண்டரில் மாவரைக்க போகிறதில்ல, மிக்சியில் அரைச்சே எப்படி ஒரு பர்ஃபெக்டான உளுந்த வடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இதை அரைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். அப்போது நமக்கு மிக்சியில் அரைக்கும் போது சூடாகாது. இதிலேருந்து கொஞ்சமாக தண்ணியை மட்டும் சைடில் எடுத்து வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல, ஏன்னா இந்த தண்ணி வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்து மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது இந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்குது. இதை நல்லா கையை வச்சு உள்ளே மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை ஊற்றி மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெண்ணெய் மாதிரி அரைப்பட்டிருக்கு. நமக்கு தண்ணி இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு அதில் தண்ணி இருந்தது. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் மொத்தமாக. இந்த அளவுக்கு அது அரைப்பட்டிருக்கு. பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்ல வெண்ணெய் மாதிரி இருக்குது. அதே போல் மாவு ரொம்ப தண்ணியாகவும் ஆகலை. நம்ம அரைக்கும்போது ஒரேடியாக அரைக்காமல் கொஞ்சம் விட்டு விட்டு அதை ஆஃப் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா மாவுமே ஒரே மாதிரி அரைப்பட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்குங்க, செக் பண்ணி பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். இப்போது இந்த ப்ராசஸை கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம மிக்சிலேருந்து எடுத்த மாவை நல்லா கையை வச்சு பீட் பண்ணுற மாதிரி நல்லா அடித்து விடுங்க. அப்படி அடித்து விடும்போது நம்மளுக்கு அந்த மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கையை வச்சு பீட் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கும் இப்போது பார்க்குறதுக்கும் மாவு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ மாவு பாருங்கள், அப்படியே ரொம்ப சாஃப்டாக பூ மாதிரி இருக்குது. இந்த டைமில் இதில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சின்ன பச்சை மிளகாவில் ஒரு 2 பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே 10 போல் மிளகு சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். அப்படி அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு உளுந்த வடை வந்து கொஞ்சம் ஹார்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மாவு பொரிக்க தயாராகிடுச்சு. இதை ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, உடனேயே பொரிச்சிடுங்க. ஏன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும். இந்த வடையை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு பீஸை போட்டு பார்த்தா அது கொஞ்சம் ஸ்லோவாக அப்படி மேலே வந்ததுன்னா சரியாக இருக்கும். ஏன்னா எண்ணெய் ரொம்ப சூடு கம்மியாக இருந்தது அப்படின்னா எண்ணெய் குடிக்கும், இல்லைன்னா மேலே சீக்கிரம் வந்துடும், உள்ளே வேகாது. இப்போது ஒவ்வொரு வாட்டி நம்ம வடை போடும்போதும் கையை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு நான் இங்கே காமிக்கிற மாதிரி அப்படி பால் மாதிரி உருட்டி அப்படியே சென்டரில் ஓட்டை போட்டு உள்ளே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், வடை வந்து போட்டதும் மேலே வரலை, கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக தான் மேலே வந்தது. இதை ஒவ்வொரு சைடும் அப்படியே திருப்பி விட்டுடலாம். அதே போல் வடை போடும்போது ஒவ்வொரு வாட்டி மாவு எடுக்கும்போதும் கையை தண்ணியில் நனைச்சிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கையில் மாவு ஒட்டாது. ஃப்ளேமும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 2 பக்கமும் நல்லா பரட்டி விட்டு விட்டு வேக விட்டு நம்மளுக்கு அந்த பபுள்ஸ்லாம் அடங்கும்போது நம்ம வடையை எடுத்தால் வடை 2 பக்கமும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக புசு புசுன்னு எண்ணெய் குடிக்காமல் வந்திருக்கு. இதே போல் இப்போ மீதி இருக்கிற மாவையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். ஒவ்வொரு வாட்டி எடுத்து உருட்டும் போதும் நம்ம வந்து கையை தண்ணியில் முக்கிக்கலாம். அதே போல் மாவை ரொம்ப ப்ரெஸ் பண்ணி விட்டு ஓட்டை போட வேண்டாம். அப்படியே பால் மாதிரி வச்சு ஓட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்ல நுரெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்தோன்னா வடை கரெக்டாக வந்துருக்கும். பாருங்கள், வடை நல்லா புசு புசுன்னு மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக எண்ணெயே குடிக்காமல் வந்திருக்கு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஒரு பர்ஃபெக்டான உளுந்த வடை கிடைக்கும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.